நம்ம தொலைஞ்சு போனா, காணாம போன மொபைல்கள வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து நெறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். மொபைல வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க மொபைல் வாங்கும்போது வச்சிருக்கக்கூடிய பில்லு தான் வந்து ரொம்பவே முக்கியம். அந்த பில்ல கொண்டு போய் நம்ம வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா, போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு நம்பர் தருவாங்க. அந்த நம்பர வந்து வச்சுக்கணும். அதுக்கு அப்புறமா வந்து என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, குரோம் போயிடுங்க. சர்ச் பாக்ஸில் வந்து CIR.gov.in இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஃப்ரண்டில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஒரு 3 ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் பற்றி பார்த்துலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தொலைஞ்சு போனால் காணாமல் போன மொபைலை வந்து பிளாக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனு. இந்த 2ஆவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வீட்டுக்குள்ளே எங்கே வச்சுருப்பீங்க, நீங்கள் தொலைஞ்சிட்டு நினச்சிட்ருப்பீங்க, ஒருவேளை உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏன்னா தொலைஞ்ச மொபைலை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதை வந்து IMEI வந்து எப்படி அன்பிளாக் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த 2ஆவது இது. ஒருவேளை தொலைஞ்ச வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, ரிஜிஸ்டர் பண்ண பிறகு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆவது ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடலாம். உங்கள் மொபைல் வந்து இது காணாமல் போயிட்டு இல்லை களவுண்டர் போயிட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவைஸ் இன்ஃபர்மேஷன்னு கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த இதில் பயன்படுத்தின சிம் நம்பர், என்ன மொபைல் நம்பர் பயன்படுத்தினீங்களோ அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, 2 சிம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த 2ஆவது சிம் மொபைல் நம்பரையும் இதில் பயன்படுத்திடுங்க. IMEI 1, IMEI 2 இந்த IMEI நம்பரை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த பில்லுலேயே 2 IMEI நம்பரும் இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணிவிடுங்க. நீங்கள் மொபைல் வாங்கும்போது அந்த பாக்ஸ்லேயே வந்து இருக்கும். அந்த பாக்ஸ்லேயே வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாத நிறைய மொபைலில் பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. IMEI 1, IMEI 2ன்னு அதையும் வச்சு நீங்கள் நோட் பண்ணி வச்சுடுங்க. இதெல்லாம் நீங்கள் காணாம போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். *#06# இதை அடிச்சிங்கனாலே போதும். இந்த மாதிரி வந்து சீரியல் நம்பர் வந்து வந்துடும். IMEI 1, IMEI 2 அந்த மாதிரி வந்துடும். இந்த நம்பர் எடுத்து நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த 2லேயும் வந்து IMEI 1, IMEI 2 இதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இதில் டிவைஸ் பிராண்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாடல் மொபைலோ, சைனா மொபைல் முதற்கொண்டு நிறைய மாடல் வந்து இதில் இருக்கும். நம்ம என்ன மாடலோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டிவைஸ் மாடலை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன மாடலோ, இது வந்து Realme Narzo 20, அப்போ Realmeன்னு இதில் வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு Narzo 20 வந்து இதில் செலக்ட் பண்ணிவிட்டு, இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மொபைல் வாங்கும்போது பில்லு வந்து மறக்காமல் கண்டிப்பாக வச்சுருக்கணும். பில்லு இருந்தால் தான் வந்து நம்ம அந்த பழைய மொபைல்களை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கே வச்சு காணாமல் போச்சுன்னு சொல்லி ப்ளேஸை வந்து கேட்டிருக்காங்க. எந்த நாள், எந்த டைம்னு சொல்லியெல்லாம் கேட்டிருக்கோம். அந்த இதை வந்து இதில் டைப் பண்ணிடுங்க. எந்த ஸ்டேட்டு, நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து இது பண்ணுறீங்கன்னு கேட்கும். அதில் வந்து தமிழ்நாடுன்னு கிளிக் பண்ணிடுங்க. டிஸ்ட்ரிக்ட்டு, அங்கே உள்ள ஸ்டேஷன் கேட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து மொபைல் காணாமல் போச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன். அதில் ஒரு நம்பர் வந்து இருக்கும் அந்த இதில். அந்த நம்பரை வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிட்டு அந்த ஃபார்மே பார்த்தீங்கன்னா, இதை வந்து அப்லோட் பண்ணணும். கம்ப்ளைண்ட்டு ஃபார்மை கொடுத்துக்கிட்டு அப்புறம் உங்களோட நேமு, உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் ஐடென்டி ஏதாவது பாருங்கள் இவ்வளோ இருக்குது. இதில் வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் இமெயில் அட்ரஸ்ஸு, அந்த கேப்சா வந்து இதில் வந்து டைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களோட இப்போதும் பயன்படுத்திட்டு இருக்க மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா ஒரு OTP வரும். அதை சப்மிட் பண்ணி இதில் ஒரு கிளிக் பண்ணிக்கிட்டு சப்மிட் வந்து கொடுத்துட்டிங்கன்னா ரெக்வெஸ்ட் ஐடின்னு ஒன்று வந்து வரும். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுடுங்க. இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுடுங்க. வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்கள் வீட்டில் ஏதாவது மொபைல் இருந்துச்சு, நீங்கள் அதை மறந்து தொலைஞ்சிட்டுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க, IMEI வந்து பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இப்படி பண்ணும்போது IMEI வந்து பிளாக் ஆயிரும். அவங்களுக்கு வந்து மொபைல் வந்து அது பிறகு வந்து ஒர்க் ஆகாது. IMEI பிளாக்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, CIR சர்வீசஸில் போனீங்கன்னா அன்பிளாக் ஃபவுண்ட் மொபைல்னு சொல்லி வரும். அதை வந்து கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஒருவேளை நீங்கள் மொபைல் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா
இதில் வந்து அந்த ரெக்வெஸ்ட் ஐடி, உங்கள் மொபைல் நம்பரு, ஓடிபி வரும். அதை கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ரீசன் கேட்கும். அதில் வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி தந்தாங்க அப்படின்னா ரெக்கார்டு பை போலீஸ்னு வரும். நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட இதை வச்சுருங்க. பிளாக்டு பை மிஸ்டேக்குன்னு சொல்லி தவறாக வந்து இது பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கிளிக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரீசன் இருந்தாலும் இதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணி மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணால் வந்து இது வந்து ரெக்வெஸ்ட் ஐடி வந்து க்ளோஸ் ஆயிரும். இதில் இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணி சிஐஆர் சர்வீசஸ் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணால் நோன் யுவர் மொபைல் ஆப்னு சொல்லி வரும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன்லோடு வந்து பண்ணணும். இந்த ஆப்பை வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து வரும். KOMனு சொல்லி நவுன் யுவர் மொபைல்னு வரும். அதை வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. இதுவும் கவர்மெண்ட்டோட ஒரு வெப்சைட் தான். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக சொல்கிறேன். அதை வந்து தெரிஞ்சிடுங்க. இப்போ இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். எல்லாம் அலோவ் கொடுத்துடுங்க. இப்போ நீங்கள் கடைக்கு போய்ட்டு ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த மொபைல் IMEI நம்பர் *06 வந்து டைப் பண்ணிங்கன்னா IMEI வரும். அந்த IMEI நம்பரை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதில் சிம் 1 2 கேட்கும். அதையும் என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் என்னோடய மொபைலில் வந்து உள்ள IMEI நம்பரை இதில் வந்து என்ட்ரு பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து என்னோடய IMEI வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து வெரிஃபைன்னு கொடுக்க போகிறேன். வெரிஃபைன்னு கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், இது வந்து ரியல்மி மொபைல் டெலிகாம் பிரைவேட் லிமிடெட், ரியல்மி மாடல் நம்பர், டைப் வந்து ஸ்மார்ட் ஃபோன்னு வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருங்க. இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா IMEI நம்பர் நீங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பீங்க. IMEI நம்பர் வந்து இந்த மொபைலில் வந்து பிளாக் ஆகிட்டு அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மொபைல்னாலே ஒரு மனுஷன் வந்து கண்டுபிடிச்சது தான். அப்போது அந்த மொபைலை வந்து நம்ம என்ன வேணாலும் மாற்றி வைக்கலாம். அந்த மாதிரி இருக்குது இந்த மொபைலில். இப்போது அந்த IMEI நம்பர் பிளாக் ஆகிட்டு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சைனா டேப் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய மாடல் இருக்கும். அந்த மாதிரி சைனா டேப் இருக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 IMEI நம்பர் இருக்கும். இப்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இல்லீகல் வந்து பார்த்திங்கன்னா களவு மொபைலை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் உள்ள IMEI நம்பர் எடுத்து இந்த மொபைலில் சாஃப்ட்வேர் வழியாக வந்து இது பண்ணிடுவாங்க. அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஓப்போ A9 2020 இல்லைனா ஏதோ ஒரு மாடல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த IMEI நம்பர் இதில் போட்டு பார்க்கும்போது இதில் பிராண்ட் நேமில் வந்து ஓப்போக்கு பதிலாக வேறு ஏதாவது சைனா டேபோட பேர் வச்சு மாடல் நம்பர் போட்டு டிவைஸ் டைப் பார்த்திங்கன்னா டேப்லெட்னு சொல்லி வந்திருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு ஓப்போ மொபைலில். இதில் டேப்லெட்டு, இதில் வேறு கம்பெனி பிராண்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னா மேனுஃபேக்சரும் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது சைனா மாடல். ஏன்னா டேப் பொறுத்தவரைக்கும் சைனா டேப் தான் நிறைய பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே கண்டுபிடிச்சிட வேண்டியதான். இது வந்து திருட்டு மொபைலு. அதை வந்து நீங்கள் IMEI வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இது இந்த அப்ளிகேஷன் வந்து நல்லா வந்து புரிஞ்சிடணும். நீங்கள் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த நம்பரை வந்து இதில் போட்டாலே போதும். அதோட கரெக்டான பிராண்ட் வந்தால் மட்டும்தான் இது. இல்லை அப்படின்னா டேப்லெட்டு அப்புறம் அந்த டிவைஸ் நேம் எல்லாம் வித்தியாசம் வந்துன்னா கண்டிப்பாக வந்து அந்த மொபைலை வாங்காதுங்க. அது வந்து திருட்டு மொபைல்லாம் கன்ஃபார்மாக. இந்த CIR அப்ளிகேஷனை வந்து இப்போ தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டும் பார்த்திங்கன்னா இதில் வந்து வந்திருக்கும். இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக் ஆப்பில் வந்து மேலே சர்ச் ஆப்ஷனில் FB வீடியோஸ்ன்னு சர்ச் பண்ணிவிடுங்க. அப்படியே FB வீடியோஸ் பேஜ் வந்து வரும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃபாலோ அப்படின்னு பட்டன் இருக்கும். அந்த ஃபாலோ வந்து கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங்க இன்னொரு முறை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃபேவரட்ங்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.